ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு அனுபவம். இதனுடைய பதிவினுடைய தலைப்பு 10 தடவை நான் பார்த்த சினிமா. 1965ஆம் வருஷம். அப்போ தமிழ்நாட்டில் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டு இருந்தது. அதனால் எங்களுடைய கல்லூரி நாட்களில் கொஞ்சம் கசமுசா ஆச்சு. படிப்பெல்லாம் சுலபமாக நடக்கலை. நான் ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் அந்த வருஷம் பரீட்சை எழுத போகிறேன். எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக நடக்கிற இடத்துல பாடம்லாம் நடக்கலை. அந்த 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 மேத்ஸ் டீச்சர் எங்களை சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஃபிசிக்ஸ் பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோரில் கடைசி ரூமில் உட்கார சொன்னார். உட்காந்துருந்தோம். அப்போ திறந்திருந்த ஜன்னல் வழியாக என் கண்ணில் பட்டது ஜெமினியின் வாழ்க்கை படகு என்ற படத்தினுடைய விளம்பர பலூன் பெருசாக இருந்தது. ரைட் சைடில் பார்த்தா தெரியும். அதே பார்த்துட்டு இருந்தேன். மேத்ஸ் டீச்சருக்கு கோபம் வந்துடுத்து. அதுக்கு நல்ல வேளை சமாளிச்சுட்டேன். ஏன்னா புரிஞ்சிருந்ததுனால நான் அவர் கேள்விக்கு பதில் சொல்லி நான் அவரை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து விட்டேன். நல்ல வேளை. இது மாதிரியாக முதலில் வாழ்க்கை படகு என்கிற சினிமா இருக்கிறதேன்னு தெரிய வந்தது. ஆயிடுத்து. ப்ரீயூசி பரீட்சை எழுதினேன். மாடஸ்டி ப்ரிவென்ட்ஸ் மீ டெல்லிங் ஐ காட் ஃபஸ்ட் கிளாஸ். அண்ட் அதே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தொடர்கிறேன். 1965 பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிளாஸில் சேர்ந்துட்டேன். அப்புறம் நடந்தது குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒன்று நடந்தது. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் என்ன விசேஷன்னா, இந்த எக்ஸாம் டெஸ்ட்டு காம்போசிஷன் அப்படின்னு வச்சு படிப்போடு நம்ம எப்பொழுதும் சம்பந்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை உருவாக்குவார்கள். ஸோ அப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சது. லீவு வந்தது. லீவ் விட்டாங்க. 9 நாளைக்கு மேலே லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பரீட்சை முடிஞ்சு லீவ் ஆரம்பிக்கிற முதல் நாள் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பும்போது தான் பார்த்தேன் வாழ்க்கை படகு ஸ்ரீரங்கம் ரங்கராஜா டாக்கீஸில். அதை விட விசேஷமாக இருந்தது, அதில் ஜெமினி கணேசனும் தேவிகாவும் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள். எனக்கு 2 பேரும் ரொம்ப பிடித்தவர்கள். அதனால் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் முதல் நாளே சாயங்கால ஷோவுக்கு போயிட்டேன் ரங்கராஜா டாக்கீஸ் சினிமா பார்க்க. ரொம்ப கும்பல்லாம் அதிகம் இல்லை. படம் வெளியில் ஒரு 50-60 நாளாவது ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. எனக்கு ஃப்ரெண்டு குட்டி பாபு. ஸோ நான் ராத்திரி அதுக்கு அவனை போய் ஸ்பெஷலாக பார்த்து படம் பார்த்தேன்யா, நல்லா இருந்ததுயா, எனக்கு தெரியும் அந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு வேறு அவன் ஃபோன் பண்ணான். உடனே ஆகிடுது. அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் அப்படின்னு தினமுமே நான் பார்க்க போயிட்டேன். என்ன அது சில சமயத்தில் தான் பட்ஜெட் டிக்கெட் வாங்குவேன். முக்கால்வாசி டைம் தர டிக்கெட்டில் உட்காந்து ஜாலியாக பார்த்துருவேன். நண்பர்கள் யாரும் கிடையாது. இவ்வாறாக ஒரு நாளைக்கு அதே சினிமாவை மேட்னி ஷோவும் பார்த்து நைட் ஷோவும் பார்த்தும் கூட செய்திருக்கிறேன். இவ்வாறாக 10 நாள் படம் 10 தடவை அந்த படத்தை பார்த்துட்டேன். நான் ரொம்ப இப்போ காலேஜில் படிக்கிறேன். இப்போது அதுவும் பிஎஸ்சி படிக்கிறேன். அதனால் என்னை வீட்டில் கண்காணிப்பவர்கள் மிகவும் குறைவு. நான் நல்ல மார்க் வாங்கினேன் இல்லையா பியூசியில். அதனால் சில சலுகைகள் எனக்கு உண்டு. என்னை விசாரிக்க மாட்டார்கள் எங்கே போனேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேள்வியெல்லாம் வராது நமக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் தனி ஆளாகத்தான் போய்விட்டு வந்தேன். அப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. படமும் நான் பார்த்த கடைசி நாள் நைட் ஷோக்கு அப்புறம் படம் தியேட்டரை விட்டு போயிடுது. இவ்வாறு அப்புறம் ரொம்ப நாள் கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் வந்தார்கள். 1983ன்னு நினைக்கிறேன். அதே ரங்கராஜா டாக்கீஸில் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த படம் வந்தது. ஆஹா, நமக்கு பிடித்த படம் அப்போது சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என் குடும்பத்தை எல்லோரையும் கூட்டிகிட்டு போனேன். அது ஒய்ஃபு, ஒரு பெண், பெரிய பெண், அப்புறம் பையன்,
அது 4 வயசு 2 வயசு பையன் இவங்களாம் கொண்டு போனேன். அவளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை. இந்த நாயெல்லாம் வரும் கடைசியில், அதெல்லாம் பார்த்தா குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களில் சிலருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா விஷயத்திலும் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த படம். கூட்டிகிட்டு போய் சினிமா டிக்கெட்லாம் டிக்கெட்லாம் வைக்க வைக்க முடியாது. பெஞ்சில் உட்காந்து பார்த்தோம். அவன் கேட்குற தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்தேன். பசங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. நினச்சின்னு இருந்தேன். நான் தியேட்டரை விட்டு வெளியில் வந்தப்புறம் என்னோடய ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்குது படம் அப்படின்னு. அந்த என்னோடய ஒய்ஃபோட ரெஸ்பான்ஸ் தான் என்ன தலைகுப்புற சாட்சிக்கு. என்ன டேஸ்ட்டு உங்களுக்கு, இது என்ன படம், இதை போய் இவ்வளோ தூரம் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, சரியில்லை உங்கள் டேஸ்ட்டுன்னு. பசங்களை கேட்டேன், ஒன்றும் இல்லைப்பா, ஒரே போர் அடிச்சுது எங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் அழுக, ஒரு சண்டை இல்லை, ஒரு டான்ஸ் குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரே ஒரு நாய் கடைசியில் வந்து ஏதோ பண்ணுறது, அதை பார்க்குறதுக்கோசரம் கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நிறைய பேசிட்டு ஒன்றும் வாயை திறக்கலைன்னா வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்புறம் அந்த படத்தையும் மறந்து விட்டேன். இதுதான் நான் 10 தடவை பார்த்த முதல் படம். வாழ்க்கை படகு 1965. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.